ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது என்னென்னா, நம்ம தக்காளி சாதம் தான் கிண்ட போகிறோம். நம்ம தக்காளி சாதம் கிண்டுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஜீரக சம்பா அரிசி தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஜீரக சம்பா அரிசியில் நீங்கள் வந்து 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பேருக்கு வந்து 1 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறமா இதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கடலை வந்து இந்த கடலை தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் பட்டாணி கடலை, வெள்ளை பட்டாணி, கேரட் என்ன வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் அரைக்கிறதுக்காக நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு அரை முறை தேங்காய் எடுத்துருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து நீங்கள் குறைன்னு அரைச்சி அவியலுக்கு அரைப்பீங்கள்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா நீங்கள் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மை போல் அரைய வேண்டாம், இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கணும். ஸோ கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் பெரிய சைஸில் 2 தக்காளி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த எண்ணெயிலே வந்து நமக்கு வந்து இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து பிரியாணி இலை, ரம்பா இலை இருக்குல்ல, ரம்பா இலை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். நம்ம வந்து ரம்பா இலை வந்து ஆட் பண்ணோன்னா வாசனையும் செம்மையாக இருக்கும், ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ரம்பா இலை எடுத்து அதை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது சின்ன வந்து அவங்க எடுக்கிறது கஷ்டப்படுவாங்க. இது நம்ம பெருசாக கட் பண்ணி போட்டோன்னா அவங்க வந்து ஈஸியாக எடுத்துக்குவாங்க. இப்போ பார்த்திங்களா, தக்காளி வந்து சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற கடலையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலையை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க, கிளறி கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த தேங்காயை தான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதை வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு அளவு நம்ம வந்து இதை நல்லா ஆயிலில் வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் அரிசி ஆட் பண்ணிக்கணும். நல்லா பச்சை வாசனை போகணும். நம்ம வந்து ரொம்ப இலை ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ வாசனை செம்மையாக இருக்கும். நம்ம இதை இப்போ குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதோட வாசனை செம்மையாக வரும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து இனி ரைஸ் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். அரை மணி நேரம் ஊற வச்சு அரிசி எடுத்துக்கிறோம். இந்த அரிசி எடுத்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி எல்லாம் மசாலையும் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இனி வந்து நம்ம வந்து தண்ணி தான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறமா லைட்டாக உப்பு கைக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இது குக்காகி வரும்போது அப்போ தான் நமக்கு வந்து சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதிக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெருங்காயத்தூள் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா லைட்டாக கசக்கும். ஸோ வந்து கொஞ்சம் மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இப்போ கொதியும் வந்தாச்சு. ஸோ நம்ம ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் வேக வச்சாலே போதும். ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா உதிரியாட்டு சூப்பரான நல்ல டேஸ்டாட்டு வாசனையான ஒரு நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம இல்லாமல் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்து விட்டாங்க, அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்